الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلَوْ أَنَّهُمْ إِذْ ظَلَمُوا أَنفُسَهُمْ جَاءُوكَ. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளாலும் ஈருலக சர்தார் சையதுல் கௌனைன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தினாலும் ஆரம்பம் செய்கின்றேன். சின்னப்பள்ளி சுன்னத் வல் ஜமாஅத், மஸ்ஜிதுல் முபீன் சுன்னத் வல் ஜமாஅத் மற்றும் பொள்ளாச்சி வட்டார ஜமாஅத்துல் உலமா சபை இணைந்து நடத்தும் மாபெரும் மீலாது விழாவில் தினமும் கண்ணியத்திற்குரிய ஆலிம்கள் மார்க்க சொற்பொழிவாற்றி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழையும் பெருமையையும் வெளிப்படுத்துகின்ற சிறப்பான ஒரு நிகழ்வு தினமும் நடைபெற்று வருகின்றது. இறுதி வரையிலும் இந்த நிகழ்வு சிறப்பாகவும் அழகாகவும் நிறைவு வருவதற்கு அல்லாஹு தஆலா நற்கிருபை தௌஃபீக் செய்தருள் புரிவானாக என்று துஆ செய்து, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு ஈமானை வழங்கி இருக்கின்றான். இந்த ஈமான் என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதல்ல. அப்படி ஈமான் நமக்கு கிடைத்தாலும் அந்த ஈமான் உறுதியான ஈமானாகவும் பிசிறுகள் இல்லாமல் தெளிந்த நீரோடை போல ஈமான் நம்முடைய உள்ளத்தை, இதயத்தை தொடக்கூடிய விதத்தில் அமைந்திருந்தால்தான் அந்த ஈமான் முழுமை பெறுகிறது. ஈமானுடைய அடிப்படையான சாராம்சமாக நாம் எல்லோருமே எப்போதுமே சொல்லுவது, நினைவுபடுத்துவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமா. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டுமே ஒருவர் சொல்லி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதை நான் சொல்ல மாட்டேன் என்றால் அவர் முஸ்லிமும் அல்ல, முஃமினும் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் சொல்லுவேன், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அப்படியான ஒரு சிந்தனையில், எண்ணத்தில் எவராவது நினைத்தாலோ சொன்னாலோ அவர் ஈமான் முஃமின் என்ற பட்டியலிலிருந்து தூக்கி வீசப்படுகிறார். நம்முடைய ஷஹாதத்து கலிமாவில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்து கலிமாவை நாம் மொழிகிறோம். அந்த ஷஹாதத்தில் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு எவரும் இல்லை என்று சாட்சி சொல்லிவிட்டு அடுத்ததாக நாம் என்ன சொல்கிறோம்? வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதராகவும் ரசூலாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் சாட்சியும் சொல்லுகிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை அடிக்கடி சொல்கிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்
என்ற ஷஹாதத்தையும் நாம் கூறுகிறோம், சொல்கிறோம். இத்தனைக்கும் மேலாக ஒவ்வொரு தொழுகையிலும், நஃபில் தொழுகையாக இருந்தாலும் ஃபர்லு தொழுகையாக இருந்தாலும், எந்த தொழுகையிலாவது நீங்கள் நபி மீது ஸலவாத்து சொல்லாமல் வெறும் அத்தஹியாத்தை மட்டுமே ஓதி சலாம் கொடுத்தால் அந்த தொழுகை கூடாது. அத்தஹியாத்து மட்டுமே ஓதி அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று 2 புறம் சலாம் சொன்னால் தொழுகை நிறைவேறாது. தொழுகையினுடைய நிறைவு பகுதியில் தொழுகை முழுமை பெறுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லித்தான் தொழுகை நிறைவு பெறுகிறது. அதற்கு முன்பெல்லாம் நீங்கள் பார்த்தால் தொழுகையிலே அல்லாஹுவை தான் தஸ்பீஹ் செய்வோம், அவனை பெருமைப்படுத்துவோம். அல்லாஹு அக்பர் என்றும், சுபஹான ரப்பியல் அலா என்றும், சுபஹான ரப்பியல் அஸீம் என்றும், இப்படியெல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ததற்கு பிறகு அத்தஹியாத்தில் அமர்ந்து அல்லாஹுவுக்கு காணிக்கை செலுத்தக்கூடிய விதமாக அல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து என்றெல்லாம் சொன்னதற்கு பிறகு அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, இது தொழுகையில சொல்லணும். நம்ம மாமூலா சொல்லிட்டு இருக்கிறதுனால சொன்னமா இல்லையாங்கிற ஞாபகம் நமக்கு இருக்காது. ஆனால் அந்த மாதிரி தான் தொழுகிறோம். இப்போ இமாம் ஒரு மகரிப தொழுகையில் என்ன சூரா ஓதனாரு என்று கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. என்னமோ ஒன்று ஓதனாரு, ஆனால் குல்ஹு வல்லாஹ் தான் ஓதி இருப்பார் மகரிபில், அல்லது அராயித் அல்லது ஓதி இருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. நம்முடைய கவனங்கள் அந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப அத்தஹியாத்தில் நாம் ஓதும் போது இறுதியாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தது அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். இப்ப அத்தஹியாத்துல அல்லாஹுவுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தில் இன்னொருத்தரை கொண்டு வந்து நுழைப்பது என்னது? இப்ப அகராதிப்படி சிறுக்கு, அப்படித்தானே? அல்லாஹுவுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தில் இன்னொருவரை கொண்டு நுழைய வைப்பது சிறுக்கு, அல்லாஹுவுக்கு இணை வைப்பது. அப்படித்தானே இப்போதெல்லாம் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அப்படியானால் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது என்ன என்றால் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெறும் சலாம் மட்டுமல்ல, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அவனுடைய பரக்கத்தும் எல்லாமே உங்களுக்கு உண்டாகட்டும் என்று அத்தஹியாத்தில் உட்கார்ந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாம் ஒருவரை பார்த்து சொன்னால் நேரடியாக அவருக்கு சலாம் சொல்கிறோம் என்ற அர்த்தம். அவர் அலைக்கும் அஸ்ஸலாம் என்று பதில் சொல்லுவார். நேரடியான வார்த்தைக்குத்தான் அலைக்க, அலைக்கும், அலைனா இப்படி எல்லாம் வரும். அலைனா என்றால் நம் மீது, அலைக் என்ற உங்கள் மீது, அலைக்கும் என்றால் உங்கள் எல்லோரும் மீதும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற அந்த மாமனிதரை அத்தஹியாத்தில் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சில பேர் என்ன சொல்றாங்க, அத்தஹியாத்தில் நபியுடைய நினைவு வருவது மோசமான பிராணிகள் இருக்கிறது அல்லவா, அந்த விலங்குகளுடைய நினைவு வந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் நபியினுடைய நினைவு தொழுகையில வரக்கூடாது. அப்ப அஸ்ஸலாமு அலைக்க என்று சொல்லும் போது யாரை நினைக்கிறது? என்னையே நினைச்சுக்கிறதா, அல்லது ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பஞ்சாயத்து தலைவரை நினைப்பதா, அல்லது தமிழகத்தினுடைய முதல்வரை நினைப்பதா, அல்லது நாடாளுமன்றத்தினுடைய பிரதமரை, யாரை நினைப்பது? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு என்று கூப்பிட்டு சலாம் சொல்லுகிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி தந்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்போதும் சலாம் சொல்லுகிறோம். இப்ப அவங்க இல்லை, இருக்கும்போது சொல்லப்பட்டது. இப்ப அவர்கள் இல்லை. இல்லாத ஒருவருக்கு அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு என்று சொல்லலாமா? அதையெல்லாம் எடுத்துடலாமா என்றால் எடுக்க முடியாது. எல்லாரும் சொல்லித்தான், எதிர்ப்பவர்களும் சொல்ல வேண்டும், ஆதரிப்பவர்களும் சொல்ல வேண்டும், எல்லாருமே சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொல்லித்தான் ஆக வேண்டும். அதோடு முடியாது. அதற்கு பிறகு என்ன வரும்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ பாரிக் அலா முஹம்மத் வ
வஅலா ஆலி முஹம்மது கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அங்க போனா இப்ராஹிம் நபியும் சேர்ந்து வர்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலிலே கூப்பிட்டு அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்று சொன்னதற்கு பிறகு என்ன சொல்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மத். இந்த ஸலவாத் சொல்லாவிட்டாலும் தொழுகை கூடாது. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்பது அத்தஹியாத்துல வர்றது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மத்ங்கிறது ஸலவாத். இந்த ஸலவாத் சொல்லாமல் தொழுகை கூடாது. எந்த மதுஹபிலையும் நபி மீது ஸலவாத் சொல்லாம ஒருத்தர் தொழுகையை முடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அது நடக்காது. ஸலவாத் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்ப அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுவே நீ ஸலவாத் சொல்லு. வஅலா ஆலி முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆலு என்று சொன்னானல்ல, அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீது. இதெல்லாம் தொழுகையில் நடக்குது. இவ்வளவு சமாச்சாரம் தொழுகையில் நடக்குது. நாம என்ன ஒரு ஓதுதலாக அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா வஅலா ஆலி முஹம்மத் அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படி போயிடுறோம். அதுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை சிந்தித்து ஆழமாக யோசித்தால் மாற்று கருத்து அங்கு வராது, சரியா போயிடும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமல்ல, வஅலா ஆலி முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர் மீதும் யா அல்லாஹ் நீ ஸலவாத் சொல்லு. அதோட நிக்கல. கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அதிகமான நபிமார்கள் அவர்களுடைய குடும்பத்தில் உண்டு. எல்லார் மீதும் நீ ஸலவாத் சொல்லி கௌரவப்படுத்தியது போல எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ ஸலவாத் சொல்லு என்று ஸலவாத் சொன்னதற்கு பிறகுதான் நாம் துவா கேட்டா கேட்கலாம், இல்லைன்னு வேண்டியதில்லை. நீங்க துவா கேட்காட்டி தொழுகையெல்லாம் ஒன்றும் புரியாது. ஆனால் ஸலவாத் சொல்லாம இருந்தால் தொழுக கூடாது. உங்களுக்கு கேட்க வேண்டிய துவாவை அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வலிவாலிதைய அல்லது ஷாஃபி மதுஹபிலே அல்லாஹும்ம மக்ஃபிர்லி மா கத்தம்து வ மா அഖர்து என்று துவா கேட்பாங்க. இந்த துவாவை எல்லாம் ஓதாம ஒருத்தர் சலாம் கொடுத்தால் தொழுகை கூடுமா என்றால் கூடும். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்பதையும் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மத் என்ற ஸலவாத்தை சொல்லாமல் ஒருவர் தொழுதால் தொழுகை கூடுமா என்றால் எந்த மதுஹபிலையுமே கூடாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் உள்ளே வருகிறார்கள், இப்பவும் இருக்கிறார்கள், இப்போதும் வருகிறார்கள். நாம் அப்படித்தான் தொழுதுட்டு இருக்கிறோம். அர்த்தத்தோடு தொழுகணும். தொழுகிறது 2 ரக்காத்தா இருந்தாலும் அதை அர்த்தத்துடன் தொழுக வேண்டும். என்ன ஓதினோம் என்பது நமக்கு தெரிய வேண்டும். வாய் முணுமுணுக்கிறது, சத்தமெல்லாம் வருது, ஆனா என்ன சொன்னோன்னு தெரியாது. தக்பீர் கட்டின உடனே அப்படியே வெளியே போகுது. எது போகுது? உடம்பு எங்க இருக்கிறது, சிந்தனை பூரா எங்க போகுது? அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு பொள்ளாச்சி சிட்டி பூரா சுத்திட்டு தான் இமாம் சலாம் கொடுக்கும் போது தொழுகையில் நாம் இருக்கிறோமா? அஸ்ஸலாமு அலைக்கும், வலதுபுறம் இடதுபுறம். இந்த மாதிரி தொழுதால் இது தொழுகை அல்ல, இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் தொடக்கம் முதல். அதனால்தான் இதற்கு தக்பீர் தஹரீமா என்று சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹுவுக்கு முன்னாலே அவனோடு பேசுவதற்கு நாம் நிற்கிறோம். அதனால்தான் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ரொம்ப பெரியவன் என்று தக்பீர் சொல்லி அவனுக்கு முன்னாலே நிற்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை நீ வணங்க வேண்டும். அல்லாஹ் உன்னை பார்க்காவிட்டாலும், உனக்கு பார்ப்பது தெரியாவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு நீ அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத இடம் எங்கேயாவது உண்டா? தொழுகையிலேயே இருக்கும்போது வேறு இடத்தில் எப்படி இல்லாமல் இருக்க முடியும்? தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படுகிறது. அந்த பாங்கில் என்ன வருது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அங்கேயும் வந்தாச்சு. எங்க போனாலும் இருக்கிறாங்க. இது நாம ஏற்படுத்தினதல்ல. நிறைய பேர் சொல்லுவார்கள் இதெல்லாம் நாமளா உண்டாக்குனது என்ன. அப்படி அல்ல, அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறான். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி உயர்த்தி மேம்படுத்தி மிக உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த உயர்வை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு என்ன தயக்கம்? ஏன் தயங்க வேண்டும்? யாரை பயப்படுகிறோம்? ஏன் பயப்பட வேண்டும்? என்ன செய்து விடுவார்கள்?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறார். வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய பேச்சை, உங்களுடைய நினைவை இந்த உலகம் முழுவதும் நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார். இன்னொரு வசனம் நமக்கெல்லாம் தெரிந்த வசனம், மௌலூதெல்லாம் ஓதும்போது முதல்ல ஓதுவோம், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இதுதான் நபி மீது ஸலவாத்து சொல்வதற்கு கட்டாயமாக்கப்பட்ட இறை வசனம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இருந்தால் ரிப்பீட் பண்ணணும், அடிக்கடி நினைவுபடுத்தினா தான் எல்லா விஷயம் ஞாபகத்துக்கு வரும். சில பேர் தெரிஞ்ச மாதிரியே இருப்பாங்க, ஆனால் ஒன்றும் தெரியாது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருப்பாங்க, என்னன்னு கேட்டால் ஒன்றும் தெரியாதுங்க, ஆனால் தெரிஞ்ச மாதிரி இருப்பாங்க. அதை அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டும். அதனால்தான் நம்மளுடைய தொழுகையிலே பாருங்கள், புதுசு புதுசா 5 நேரத்துக்கு 5 சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுற கிடையாது. 5 வக்திலுமே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இதைத்தான் ஓதுவோம். ஏதாவது ஒரு நேரம் மாற்றி ஏதாவது ஓதப்பட்டிருக்கிறதா? இதுவரையிலும் ஓதப்படவில்லை. அதே சூறாவைத்தான் ஓத வேண்டும், ஓதுவது கட்டாயம். எனவே அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்லுகிறான், இன்னல்லாஹ, அல்லாஹுவும் வ மலாயிகத்தஹு, அவனுடைய மலக்குகளும், யுஸல்லூன அலன் நபி, நபி மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படி சொல்றான், நம்ம சொல்ற மாதிரி இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிருபை நபி மீது வருகிறது, மலக்குகளும் சொல்கிறார்கள். இது விண்ணிலே நடக்கக்கூடிய விஷயம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, பூமியில் இருக்கக்கூடிய முஃமின்களே, ஸல்லூ அலைஹி, நபி மீது நீங்கள் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மத் என்று ஸலவாத்து சொல்லுங்கள். வஸல்லிமு, நீங்கள் வஸல்லிம் அலைஹி என்று சலாம் சொல்லுங்கள். வஸல்லிம் தஸ்லீமா என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்வது அரபு மொழியினுடைய இலக்கண விவரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். வஸல்லிம் தஸ்லீமா என்றால் நீங்கள் சலாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், எப்போதும் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். இந்த இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன என்ற அரபு மொழியினுடைய அந்த பொருளை நீங்கள் விளங்கினால், அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகிறான் என்று மட்டுமல்ல, இன்ன அன்ன இந்த வார்த்தைகள் குர்ஆன்ல நிறைய வரும். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லா வஸ்துக்கள் மீதும் சக்தி பெற்றவன். இந்த இன்ன அன்ன என்று போட்டால் அது உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்ப நிச்சயமாக அல்லாஹுவும் அவனுடைய மலக்குகளும் நபி மீது ஸலவாத்து சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே நபி மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். உடனே நம்ம என்ன சிந்திக்கிறோம்னா, அது தொழுகையிலேயே சொல்லிட்டு இருக்கிறோம்ல, அது போதாதா? 5 நேரம் ஸலவாத்து சொல்றோம், சுன்னத் தொழுகையிலையும் சொல்லுகிறோம், இது போதும் அல்லவா என்று நாமே போதும் என்று சொல்லி அளவு நிர்ணயம் செய்வதற்கு நாம் யார்? நம்ம அப்படி எப்படி அளவு செய்ய முடியும்? அளவீடு செய்ய முடியாது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், நபி மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று, சலாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கக்கூடிய பெருமை மிக்கவர்களாக அவர்களை அல்லாஹ் அமைத்து வைத்திருப்பதனால்தான் அவர்களை நிறைய இடங்களில் அல்லாஹ் பெருமைப்படுத்தி இருக்கின்றார். அருள்மறை குர்ஆன் அல் ஹுஜராத் என்ற அத்தியாயம் நமக்கெல்லாம் தெரியும். அந்த ஹுஜராத் என்ற வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅலிக்கும் லிபஅலின் அன் தஹ்பத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். இது குர்ஆனுடைய வசனம். இது என்ன பொருள் சொல்றது? குர்ஆனுடைய அர்த்தம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும், உங்களுடைய சப்தங்களை நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள், சத்தமா பேசாதீங்க. யாரிடம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் உங்களுடைய சப்தங்களை உயர்த்தாதீர்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. நபியுடைய சப்தத்துக்கு மேல் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள். இப்படி உயர்த்தினால் என்ன ஆகும்? உங்களுடைய அமல்கள் வீணாகும். அன் தஹ்பத அஅமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் வீணாகி போய்விடும். சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, இயற்கையிலே சில பேருக்கு கொஞ்சம் தொண்டை பெருசா இருக்கும், சபையில் பேசும்போது டபார்னு பேசுவாங்க.
என்னடா இவ்வளோ சத்தம் போட்டு பேசுறாருன்னு. அவருக்கு இயற்கையிலே அப்படி சத்தம் வரும். சில பேர் பேசுறது என்னன்னே தெரியாது. என்ன சொன்னீங்க சொல்லுங்க, அவ்வளோ மெதுவாக பேசுவாங்க. அப்போ தொண்டை குரலுடைய வளம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹுனுடைய சத்தம் கொஞ்சம் பெரிய சத்தம். இந்த வசனம் வந்த உடனே அப்படியே அமைதியாக உட்கார்ந்து ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாரு. நான் ரொம்ப சத்தமா பேசுறவன், என்னுடைய சத்தம் ரொம்ப பெருசு, குர்ஆன் வசனம் பேர் இப்படி வந்திருக்குது, நான் நரகத்துக்கு தான் போவேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் வீணாகிவிட்டது என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் போது நபியிடம் இந்த தகவல் போனது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் அப்படி நினைக்க வேண்டாம், அவர் சொர்க்கவாசிதான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எப்ப பார்த்தாலும் இந்த சாபித் பின் கைஸ் சொல்லுவார்கள், சொர்க்கவாசி நடமாடி கொண்டிருக்கின்றார். நபியுடைய துஆ பெற்றவர் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு தான் போக முடியும். சொர்க்கத்தை கொண்டு வாழ்த்து பெற்ற 10 சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அஷரத்துல் முபஷரா என்று சொல்லுவார்கள். அந்த 10 சஹாபாக்கள் துனியாவிலேயே அவர்கள் சொர்க்கத்துக்கு உரியவர்கள் என்று நபியால் சொல்லப்பட்டவர்கள், வாழ்த்து பெற்றவர்கள். அதே மாதிரிதான் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபியினுடைய துஆவை பெற்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசும்போது ரொம்ப அமைதியா பேசுவாங்க. என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. அதுக்கு முன்பு சாதாரணமா பேசுவாங்க. இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து அபூபக்கர் நாயகம் என்ன பேசினாங்கன்னு தெரியாது. 2-3 தடவை பேசினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, என்ன அபூபக்கர் சொன்னார் என்று. அவ்வளவு மெதுவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அச்சப்பட்டு பேசினார்கள் என்று அருள்மறை குர்ஆனுடைய இந்த வசனத்தினுடைய கருத்தில் நாம் தப்சீர்களில் பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வு கண்ணியம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு வசனம் அதிலேயே வருகிறது, இன்னல்லதீன யகுல்லூன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹ். அல்லாஹ்விடம், அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கக்கூடிய அந்த சபையில் யார் தங்களுடைய சப்தத்தை தாழ்த்தி மெதுவாக பேசுகிறார்களோ உலாயிகல்லதீனம் தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா. இறை அச்சத்திற்காக அல்லாஹ் அந்த உள்ளங்களை சோதித்து தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது மட்டும்தான் இப்படி நடக்கணுமா, அல்லது மௌத்தா போனதற்கு பிறகுமா? இதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் உயிரோடு இருக்கும் போது சரி, இப்ப அவரோடு உயிரோடு இல்லை. அப்ப அத்தஹியாத்தில் இருக்கக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்பதை எடுத்துவிட வேண்டும். நபி இல்லை அல்லவா? இல்லாத நபிக்கு எப்படி சலாம் சொல்ல முடியும்? உயிரோடு இல்லாத நபிக்கு எப்படி சலாம் சொல்லுவது என்பதுதான் இப்போது ஆதம். சாதாரண கபரஸ்தானுக்கு போனால் என்ன சொல்ல வேண்டும்? அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். கபரஸ்தானுக்கு போனா சொல்லணும். நம்ம போறதும் இல்லை சொல்றதும் இல்லை. ஒரு மவுத்து வந்தா போவோம், அடுத்து போகவே மாட்டோம். அந்த பக்கம் ஒரே பயம், எப்படிடா போறது? அத்தாட கபருக்கு போய் துவாவும் கேட்கறதுல ஒண்ணு இல்லை. வீட்டுல ஓதிட்டு இருந்தா அதுவும் இப்ப இல்லாமாச்சு. துவா இல்ல, துவா கிடைக்காது, அவருக்கு போய் சேராது, துவா ஓதாத என்று சொல்லி வீட்லையும் துவா இல்லை, கபரிஸ்தானுக்கும் போறதில்லை. பாவம் பரிதாபமாக கபறுகளிலே அடங்கி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஒண்ணு செய்யறதில்லை. துவா செய்ய வேண்டாமா? அப்ப சலாம், கபரிஸ்தானுக்குள்ளே போகும்போது சலாம் சொல்ல வேண்டும். இந்த சலாம் மையத்தாக இருக்கக்கூடிய மையத்துகளுக்கு கேட்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தானே, தெரிந்துதானே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னால் அவங்களுக்கு கேட்காதா? தெரியாதா? இந்த மையத்துக்கு கேட்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்காது என்று எப்படி சொல்ல முடியும்? அறிவும் ஒத்துக்கொள்வதில்லை. சரி, இந்த சந்தேகம் வரும் என்பதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜும்மா நாள், வெள்ளிக்கிழமை நாள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள், கியாமத் நாள் அந்த வெள்ளிக்கிழமை தான் வரும். எனவே வெள்ளிக்கிழமை சிறப்புக்குரிய அந்த நாளாக இருப்பதனால் என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாங்க. நம்ம வெள்ளிக்கிழமை வர்றதே இமாம் எப்போ குத்துபா ஓத நிற்கிறாரோ மிம்பர்ல அப்பத்தான் அடிச்சு பிடிச்சி வர்றது. முந்தி பயான் செய்யும் போது இமாம் பாட்டுக்கு 3 பேரை வச்சு பயான் நடத்திட்டு இருப்பாரு.
குத்துபா நெருங்கும் போது பயங்கர கூட்டமா இருக்கும். என்னன்னா பயான் கேட்க யாரும் வரமாட்டாங்க. அந்த குத்துபா ஜும்மாவுக்கு கூட நேரமாக வராம அந்த கடைசி நேரத்தில் வருவோம். ஒரு சலவாத்து கிடையாது, சூரத்தில் கஹ்ஃப் ஓதுறதில்லை, ஒரு தஸ்பீஹ் ஓதுறதில்லை. நேரமாக உட்கார்ந்து எதையாவது திக்ரு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் யாருக்காவது வந்திருக்கிறதா? எல்லாம் நிறைய வேலை வேலை என்று சொல்லுவோம். ஆனா இது நோன்றதுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பாத்ரூம்ல கூட சில பேர் இதை போட்டு பாட்டு கேட்கறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். உண்மையா இல்லையான்னு தெரியல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தொற்று நோயாக ஆலிம்சா முதல் ஜாஹில்சா வரையும் இது பீடித்திருக்கிறது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதை பார்ப்பதற்கும் இதில் உள்ள தகவல்களை தெரிவதற்கும் நமக்கு நேரம் இருக்கிறது. சில பேர் இன்னும் செய்யறாங்க, பள்ளிவாசலுக்குள்ள செல்போனை நோண்டி அதை தெரியாமல் நோண்டக்கூடிய யுக்தியை கண்டுபிடித்து நோண்டிட்டே இருப்பாங்க. வேற செய்தி யாராவது பார்க்குற மாதிரி தெரிஞ்சு யாசீன் எடுத்துபடி யாசீன் ஓதுற மாதிரி காமிக்கிறது, அதுக்கு முந்தி வேற ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள செய்கிற வேலையா? இதெல்லாம் நிறைய பள்ளிகளில் நடக்கிறது. நிறைய இடங்கள் எழுதி இப்போ இமாம் கூட இப்போ சொன்னார், சபூ சுபூபக்கும் ரஹிமக்கும் அல்லா. தொழுகைக்கு முந்தி என்ன சொல்லணும்? சப்புகளை சரியாக்குங்கள்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ இதையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு, செல்போன்களை ஆஃப் செய்யுங்கள். இதெல்லாம் சொல்லணும்னு கிடையாது. ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக இதுவும் சேர்ந்துருச்சு. செல்போனை ஆஃப் செய்யுங்கள், ரொம்ப ஆபத்து. எனக்கு ஆபத்து. இமாம் ஏன்னு சொல்கிறார் என்றால் அவருக்கு ஆபத்து. 4க்கு 3 தொழுகை வச்சா என்ன பண்றது? இமாமுடைய டியூட்டி போயிருமா? அஜர்த்து சரியில்லை, 3 ரக்கா தொழுகை வைக்கிறார் என்று. இதற்கு காரணம் உங்க செல்போன். அதுல திடீர்னு நாகூரணிபா பாட்டு வரும், திடீர்னு வேற ஏதாவது ரிங்டோன் வரும். பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது செல்போன் ஆஃப் பண்ணுவதில்லை. இதெல்லாம் ரொம்ப பொறுப்பற்ற நிலை மட்டுமல்ல, அச்சம் என்பது நம்முடைய உள்ளத்தில் இல்லை என்று அர்த்தம். பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது இது அல்லாஹ்வுடைய வீடு என்ற அந்த உணர்வு வந்துவிட்டால் நமக்கு அந்த எண்ணங்கள் வராது. கபரஸ்தானுக்குள்ளே போகும்போது மையத்தினுடைய எண்ணம் நமக்கு வந்துவிட்டால் அங்கு வீண் பேச்சுகள் பேச மாட்டோம். அங்க மையத்து பாட்டுக்கு இருக்கும், நாம் அங்க ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இருப்போம். அங்கேயும் போனா செல்போன், எங்க போனாலும் இருக்கு. செல்லும் இடமெல்லாம் செல்போன், அதனால இதுக்கு பேரு செல்போன். செல்லும் இடமெல்லாம் கூடவே வருது. அதனாலதான் செல்லும் போன் செல்போன் என்று பெயர் வைத்தார்கள். என்ன தெரியவில்லை, அவ்வளவு மோசமாக போய்கொண்டிருக்கிறது. எனவே நாம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். எனவே ஜும்மாவுடைய நேரத்தில் நேரமாக வருவதற்கு நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். நேரமாக வந்து சலவாத்து சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அந்த சலவாத்து வெள்ளிக்கிழமை என் மீது நீங்கள் அதிகம் சலவாத்து சொல்லுங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அது எனக்கு எடுத்து காட்டப்படும். இப்ப நபி மீது கோடிக்கணக்கான மக்கள் செலவாத்து சொல்றாங்க. ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியா எல்லா நாடுகளிலையும் கோடிக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்றோ அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது என்றோ இந்த சலவாத்து சொல்லுகிறார்கள். இந்த சலவாத்து முழுவதும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அதை எடுத்து காட்டுகிறான். பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இப்ப நீங்க ஹயாத்தோடு இருக்கும்போது உங்கள் மீது நாங்கள் சலவாத்து சொல்லுகிறோம், நீங்கள் மரணம் அடைந்ததற்கு பிறகு டைரக்டா கேட்டாங்க, நீங்கள் மரணம் அடைந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு என்றே கேட்டார்கள். அரிம்த என்ற வார்த்தை அரபு மொழியிலே ரமீம் என்று யாசின் சூராவில் வரும். எல்லாம் மக்கி போனதற்கு சொல்வதுதான் ரமீம் என்ற வார்த்தை. நீங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு உங்களுக்கு எப்படி சலவாத்து சொல்வது? அது வந்து சேருமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிமார்களின் உடலை பூமி சாப்பிடுவதிலிருந்து அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், அவர்களுடைய உடலை மண் சாப்பிடாது. நிறைய பேர்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அடக்கி 25 வருஷமாச்சு. அவர் பெரிய ஹாஃபிஸா மௌலவி, அப்படியே கஃன் துணியோடு எடுக்கப்பட்ட வரலாறுகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். நிறைய நடந்திருக்கின்றது. எனவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த உயர்வை நாம் உயர்வென்று கருதி அதை பெருமையாக பேச வேண்டும், சொல்ல வேண்டும். அதிலே நமக்கு தயக்கம் தேவையில்லை. அல்லாஹுவை புகழ்வது, அவனை வணங்குவது என்பது வேறு. அதை இதையும் ரெண்டையும் இணைக்கக்கூடாது. நம்முடைய பெற்றோர்களை நாம் புகழுகிறோம், நம்முடைய ஆசிரியரை புகழுகிறோம், நமக்கு உதவி செய்தவர்களை புகழுகிறோம், மருத்துவம் செய்து நோய் நிவாரணம் இந்த டாக்டருக்கு ரொம்ப புகழ் பாராட்டு, நீங்க இல்லைன்னா நான் அன்னைக்கு எனக்கு உயிர் போயிருக்கும் என்று சொல்லுகிறோம். இவரா உயிரை கொடுத்தாரு? இல்லை, இவரா உயிரை டாக்டரை பார்த்து என்ன சொல்றோம்? நீங்க இல்லைன்னா அன்னைக்கு நம்ம தீர்ந்திருப்போம் டாக்டர் என்று டாக்டர்கிட்ட சொல்றோம்.
இதெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும், அவர்களை உயர்த்தி பேச வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்று வரும்போது அவ்வளவு தூரம் கண்ணியப்படுத்த வேண்டுமா என்று நாம் யோசிக்கிறோம். நீங்க யோசிக்க வேண்டாம். அல்லாஹ் இங்கு என்ன செய்திருக்கிறான் என்பதைத்தான் இப்போது நாம் சொன்னோம். மலக்குகளும் அல்லாஹ்வும் நபி மீது ஸலவாத்து சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாம் ஸலவாத்து சொல்லுங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள். மதீனாவில் துயில் கொண்டிருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மண்ணறையில் உயிருடன் இருக்கிறேன், ஹய்யுன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப உயிரோடு எப்படி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நாம் சிந்திப்பதை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் ஸலவாத்து சொன்னாலும் சலாம் சொன்னாலும் அவர்களுக்கு போய் சேருகிறது, அடைகிறது, அதை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள், பதில் சொல்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்னும் அல்லாஹ் ரொம்ப அற்புதமாக சொன்னான். அந்த வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். வலவ் அன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக. மூமினான மக்கள் பாவம் செய்து விட்டார். லலமு அன்ஃபுஸஹும் ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா துஆல சொல்றோம் இல்லையா, எங்களுடைய நஃப்ஸுக்கு நாங்கள் அநீதம் இழைத்து விட்டோம். அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான், தங்களுடைய நஃப்ஸுகளுக்கு லுல்ம செய்து பாவம் செய்து விட்டால் அவர்கள் யாரிடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும்? அல்லாஹ்விடம். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு உகந்த இடம் எது என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். வலவ் அன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக. இது குர்ஆன் சொல்றது. நீ சில பேர் சொல்லுவாங்க, குர்ஆன்ல ஒரு விதமா சொன்னா இந்த அசர்த்து வேற விதமா சொல்லிட்டு போறாரு என்று அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. இன்னும் நேர்ல வாயா, வந்து நில்லு, நீயும் பாரு, நம்மளும் பார்க்கலாம் என்னதான் சொல்லி இருக்கிறாங்க என்றால் வரமாட்டார்கள். நேரில் வரணும். வந்து இப்போ நம்ம ஆதாரத்தோடு, அதனால தான் ஆதாரத்தை கொண்டு வர்றது. ஆதாரம் இல்லாமல் இதையாவது சொல்லும் போது கோயம்புத்தூர்லேருந்து அவர் பாட்டுக்கு அவர் பங்குக்கு சொல்லிட்டு போயிட்டாரு, இவர் பங்குக்கு ஏதோ கைமடக்க இருப்பாங்க போயிட்டார் அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த நோக்கம் அல்ல. இது உண்மை விளங்கப்பட வேண்டும், உண்மை தெரிய வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, வலவ் அன்னஹும் யுல்லமு அன்ஃபுஸஹும் ஜாஊக. அவர்கள் தங்களுடைய மனதுக்கு அநீதி இழைத்து குற்றம் ஏதாவது செய்தால் நபியே உங்களிடம் அவர்கள் வருவார்கள். நபியிடம் தான் வருவாங்க. வந்துட்டு நபியுடைய சபையில் அமர்ந்து நபிக்கு பக்கத்தில் இருந்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். இவர்கள் பாவ மன்னிப்பு தேடும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவர்களுக்காக அல்லாஹ்விடம் மன்றாடி பாவ மன்னிப்பு தேடுவார்கள். இப்படியெல்லாம் நடந்தால் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. அந்த வசனம் கடைசி அப்படி முடியுது. வலவ் அன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும் என்ற அந்த வசனத்துடைய தொடக்கத்திலிருந்து கடைசியா முடிக்கும் போது நீங்க பார்த்தா லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. இப்படியெல்லாம் செய்தால் அல்லாஹ்வை அவர்கள் தௌபாவை ஏற்றுக்கொண்டவனாக பெற்றுக்கொள்வார்கள் என்று குர்ஆனுடைய வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற அந்த மாமனிதருக்கு முன்னாலே வந்து பாவ மன்னிப்பு தேடினால் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு காரணியாக இருப்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான் மௌலூதுல அன்த கஃபாருல் ஹதாயா பத்துனூபில் மூபிகாத் என்று சொல்லுகிறோம். உடனே இவர் என்ன பாவத்தை மன்னிக்கிறவரா? அல்லாஹ் தானே பாவத்தை மன்னிக்கிறவன், இவரை பார்த்து பாவத்தை மன்னிக்கிறவன்னு சொல்றாங்க. அது ஷிர்க், மௌலூது ஓதாத. உடனே நமக்கு ஆமா அது சரிதான், உங்களுக்கு எதற்கு சொன்னாலும் சரிதான், சரிதீங்க, யார் என்ன சொன்னாலும் எல்லாம் சரிதான். அந்த சரிதான் என்பதல்ல. கஃபாருல் ஹதாயா பாவங்களை தவறுகளை மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு முன்னாலே நின்றால் பாவங்கள் மன்னிக்கப்படுவது உறுதி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி தருகின்றான். அப்படிப்பட்ட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் சரி இப்போதும் சரி அவர்களை நாம் நபியாக ரசூலாக ஏற்றிருக்கின்றோம். அதில் நமக்கு ஏதாவது சந்தேகம் வித்தியாசம் வந்தால் நம்முடைய ஈமானுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய
அந்த மண்ணறை கபர் இருக்கிறதே, இப்போது நிறைய வித்தியாசங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ ரொம்ப ரொம்ப வித்தியாசம். முன்பெல்லாம் நினைச்ச நேரத்துக்குள்ள மதீனாவுக்கு போக முடியும், மக்காவில் தவாபு செய்ய முடியும். இப்பெல்லாம் ஆப்பு கொடுக்குறோம், போனோன்னே ஆப்பு வச்சிடுறது. ஆப்பு கொடுத்து அந்த ஆப்பின்படி தான் எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு தான் போக முடியும். ஜியாரத்தாக இருந்தாலும் தவாபு செய்வதாக இருந்தாலும் அந்த முறை இப்போது கையாளப்பட்டிருக்கிறது. முன்பு எல்லாம் தாராளமாக போவாங்க. அப்ப அந்த கபரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை தரிசனம் செய்வதற்கும் சந்திப்பதற்கும் நிறைய சஹாபாக்களும் தாபியின்களும் நல்லோர்களும் அந்த இடத்தை காண வந்திருக்கிறார்கள், வந்து கொண்டிருந்தார்கள், இப்போதும் வருகிறார்கள், இப்போதும் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்காமல் யாராவது வந்தால், அவர் ஹஜ் செய்திருந்தாலும் கூட அவ்வளவு தூரம் போனதற்கு பிறகு ஹஜ் தான் கடமை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பது சுன்னத்து தானே என்று எகத்தாளமாக திரும்பி வந்தால் அவருடைய ஹஜ் தொங்கலில் தான் நிற்கும், மேலே போகாது. அது தொங்கல் ஹஜ் தான். உண்மையிலேயே அப்படி ஒரு எண்ணம் யாருக்காவது இருந்தால் நிச்சயமாக அது நடக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் மக்காவிற்கு போய் மதீனாவுக்கு அவர்களை தரிசனம் செய்யாமல் வருவதென்பது ஈமானுக்கு பெரிய பலவீனத்தை ஏற்படுத்திவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை ஜியாரத்து செய்வதென்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத். இன்றும் நடைமுறையில் இருக்கிறது. சலாம் சொல்ல வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கபருக்கு முன்னால் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும்போது எப்படி சொல்ல வேண்டும்? அந்த கட்டிடத்துக்கு முன்னாலே நின்று சொல்லுவதாக நினைக்க கூடாது. நபிக்கு முன்னால் என்னை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான். அவரை நான் கண்ணால் பார்த்ததில்லை, எல்லாமே கேட்டவைகள், கேட்டதன்படி வந்திருக்கின்றேன். எனக்கு முன்னால் நபி, நபிக்கு முன்னால் நான், என்ன ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது என்ற அந்த இதயபூர்வமான சலாமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியாதையாக சொல்ல வேண்டும், ஒழுக்கத்துடன் சொல்ல வேண்டும். அந்த இடத்தில் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்ற சலாமை பெரிய பெரிய சூஃபியாக்கள் வலிமார்கள் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இப்போது சொல்வதற்குண்டான சந்தர்ப்பம் கிடையாது. தள்ளி விடுவார்கள், சீக்கிரமாக போங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் நாம் இருக்கின்றோம். எனவே சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் போது, கூட்டம் இல்லாத நேரங்களில் அங்கு நிறைய சலாமை நாம் சொல்லுவதற்கு முயற்சிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை சந்திப்பதற்கு அவருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். வந்து கபரில் இந்த அப்பெல்லாம் கபர் வந்து ரொம்ப ஓப்பனாக தான் இருக்கும். இப்போதான் எல்லாம் கெட்டி ஒன்றும் போக முடியாமல். பழையகார கபர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கிரில் மாதிரி இருக்கும். அந்த கிரில்ல கொஞ்சம் செடி இருக்கும், கபரு தெரியும். இப்படித்தான் முந்தி மதீனா இருந்தது. இப்போது அவைகளெல்லாம் மறைக்கப்பட்டு நிறைய மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கபருனுடைய மண், ஒரு பிடி மண்ணை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எடுத்து தன்னுடைய கண்ணிலே வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறார்கள் புகழ்ந்து, மாதா அலாமன் ஷம்ம துர்பத அஹ்மதா. அஹ்மத் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மண்ணை எடுத்து முகர்வதில் எவ்வளவு இன்பம் இருக்கிறது தெரியுமா? நபியுடைய மண், அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மண்ணை நுகர்வது என்பது மிக ஆனந்தமானது. அலா யஷும்மு மின ஸமானி கவாலியா சுப்பத் அலைய மசாயிபு லவ் அன்னஹா சுப்பத் அலல் ஐயாமி உத்ன லயாலி. மிக அற்புதமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இந்த மண் என் மீது தூக்கி வீசப்பட்டால் என்னுடைய முசீபத்துகளும் பீடைகளும் என்னை விட்டு நீங்கி போய்விடும் என்று ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா நபியினுடைய மகள் சொல்கிறார்கள். என்பதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகப்படுத்திய, அவர்கள் பழக்கப்படுத்திய காலணி, கைக்குச்சி, துண்டு எது கிடைத்தாலும் பரக்கத்து பரக்கத்து என்று எடுத்து நாம் வைத்துக் கொள்கிறோம். அதையும் கொஞ்சம் பேர் இது இந்த மாதிரி லூசுகள்லாம் இருக்கிறாங்க போல தெரியுது. அவர் போயிட்டாரு, அவர் உபயோகப்படுத்தின துணியை எடுக்கிறாங்க, அதை போய் கண்ணில் வச்சு ஒத்தரம் கொடுக்கறாங்க, முத்துகிறார்கள். இதெல்லாம் பிதஅத்து, ஷிர்கு என்று புதிய கொள்கை நடைமுறைகள் நீண்ட நெடுங்காலமாக தமிழகத்தில் சொல்லப்பட்டதனால் இப்ப நம்ம இதையெல்லாம் எடுத்து சொல்லும் போது, ஹஸரத்
காலம் மாறி போச்சு, நீங்க பழையதை எதையோ சொல்லிட்டு இருக்கிறங்க உலகம் தெரியாம என்று நீங்கள் நினைக்கலாம். தெரிந்தேதான் சொல்லுகிறோம். அவர்கள் எப்போதுமே நாம் பேசுகிறோம் நீண்ட நெடுங்காலமாக இவர்களுக்கு எதிராகத்தான் பேசுகிறோம். ஆனா இதுவரையில் மேடைக்கு முன்னால வந்து நின்று எதிர்ப்பு தெரிவித்தது கிடையாது. வரமாட்டாங்க, பேச மாட்டார்கள். எல்லாம் அங்கங்க பேசுவார்கள், விவாதங்கள் செய்வார்கள். உண்மையான ஆதாரம் நம்மிடம் இருக்கின்றது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மண்ணறையை தரிசனம் செய்வது தனி பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸார கப்ரி பஅத மமாத்தி ஃபகஅன்னமா ஸாரனி ஃபீ ஹயாத்தி வமன் லம் யஸுர்னி ஃபகத் ஜஃபானி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன சொன்னாங்க? என்னுடைய மவுத்துக்கு பிறகு என்னுடைய கபரை வந்து எவர் ஜியாரத்து செய்து சந்திக்கிறாரோ, அத ஜியாரத்துக்கு தான் தரிசனம் என்று சொல்லுவது. எவர் தரிசனம் செய்கிறாரோ அவர் நான் உயிரோடு இருக்கும் போது என்னை சந்தித்தால் எந்த பக்குவம் மகத்துவம் அவருக்கு கிடைக்குமோ அந்த மகத்துவம் நான் மரணமடைந்ததற்கு பிறகு என்னுடைய கபரை சந்தித்தால் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், வமல்லம் யஸுர்னி, என்னை யார் ஜியாரத்து செய்யவில்லையோ, வந்து சந்திக்கவில்லையோ, எனக்கு சலாம் சொல்லவில்லையோ, என்னை மஹப்பத்தாக வந்து பார்க்கவில்லையோ, ஃபகத் ஜஃபானி, அவர் என்னை வெறுத்தவர் என்று சொன்னார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடுவதையும் அவர்களை புகழ்வதையும் அவர்களை மேம்படுத்துவதையும் எதிர்ப்பவர் யார்? நபியை வெறுப்பவர். நபியை வெறுத்தவன் உண்மையான முஃமினாக இருக்க முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரை வேண்டுமானாலும் வெறுக்கலாம், நபியை வெறுக்கவே கூடாது. மனதில் உள் மனதில் கூட வெறுப்பு வரக்கூடாது. அதனால்தான் அவர்களுடைய பெயரை கேட்கும் போதெல்லாம் என்ன சொல்லணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்பு ஹதீஸ் எல்லாம் சொல்லும் போது நபியுடைய பேரை கேட்கும் போதெல்லாம் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு தடவை ஸலவாத் சொல்றது, பின்ன எத்தனை தடவை பேர் வந்தாலும் அதான் அப்பவே சொல்லி வச்சால் அது இதுக்கெல்லாம் சேர்ந்து போதும். இந்த குர்ஆன் ஓதும்போது சஜதா செய்தா மஜ்லிஸில் உட்கார்ந்த ஒரு சஜதா போதுங்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேர் கேட்கும் போதெல்லாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். பழைய பயான்கள் நீங்க கேட்டிருப்பீங்க, அது கேரளாவில் ரொம்ப அதிகம் இருக்கும். இந்த முஸ்லியார்கள் பயான் செய்யும்போது காலல்லாஹு அஸ்ஸ வஜல் அப்படின்னு நிறுத்திடுவார். கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சுப்ஹானஹு வ தஆலா லா இலாஹ இல்லஹு இப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் இருந்தது நடைமுறை. எல்லாத்தையும் அல்லாஹ்வை சொல்லும் போது சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்தவன், அவனை தூய்மைப்படுத்துகிறேன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அவர் காலல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை சொல்லும் போது அல்லாஹ்னு மட்டும் சொல்லக்கூடாது. அஸ்ஸ இஸ்ஸத்து பெற்று விட்டான், ஜல்ல கண்ணியம் பெற்று விட்டான் என்ற வார்த்தைகளை எல்லாம் சேர்த்து சொன்னான். அல்லாஹ் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தான். தஆலாங்கிறது அல்லாஹ் கூட சேர்ந்ததல்ல, தஆலாங்கிறது மிக உயர்ந்தவன், உயர்ந்து விட்டான் என்று சொல்வது. உயரத்திலே அல்ல, புகழில், தன்மையில், கிருபை செய்வதில் உயர்ந்தவன் அந்த அல்லாஹ்வை சொல்லும்போது. நபியுடைய பெயரை எப்ப சொல்லும் போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி வந்த அந்த பயான் நிகழ்வுகள் இருந்தது. இப்ப பாருங்க, எங்கேயும் கிடையாது. பத்திரிகையில பார்த்தா நபி சல், அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடணுங்கிறதுக்காக வேண்டி சில பேர் நபி பெருமானார் அப்படின்றது. அப்ப வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடணுங்கிற தலைவலி வராம நபி பெருமான், நபிகள் நாயகம் இப்படி எல்லாம் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த ஸலவாத்தை முழுமையாக எழுதணும். சல் சல் என்று சொன்னா என்ன அர்த்தம்? சல்லு அர்த்தமே இல்லை. சா இல் சல், செல்னு சொன்னா கூட ஏதோ அர்த்தம் இருக்குது. செல்போன் இல்லைன்னா போன் அர்த்தம், ரெண்டு அர்த்தம் வைக்கலாம். சல் சல்னா ஒரு அர்த்தம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று முழுமையாக எழுத வேண்டும், சொல்ல வேண்டும். அதுதான் மரபு, நபியை கண்ணியப்படுத்தக்கூடிய வார்த்தை என்பதை நாம் ரொம்ப கவனத்திலே கொள்ள வேண்டும். பாங்கு சொல்லி முடிஞ்ச உடனே ஒரு துவா இருக்கிறது. பாங்கு சொன்னா துவா, பாங்கு முழுசா ஒரு இடத்துல உட்காந்து எப்பாவது நம்ம கேட்டு இருக்கிறோமா? கேட்டா தானே துவா சொல்லுவோம். முழுசா பாங்கு சொன்ன பின்னாடி தானே வர்றது. பாங்கை முழுமையாக ஒரு இடத்துல உட்கார்ந்து கேட்டால் அந்த பாங்குக்கு உரிய ஜவாபு சொல்ல வேண்டும். பாங்கு சொல்லும் போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பாங்கு சொல்லும் போது எல்லா பேச்சுமே வந்து சேரும். சும்மா இருக்கிற பேச்செல்லாம் அப்பதான் வரும். பாங்கு சொல்லும் போது பேசக்கூடாது. பாங்கு சொல்லும் போது முஅத்தின் என்ன சொல்லுகிறாரோ அதே மாதிரி திருப்பி சொல்லணும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் திருப்பி சொல்லணும்.
அவர் சொல்லும் போதல்ல, அதுக்கு மோதனார பக்கத்துல போய் நின்று அல்லாஹ் அக்பர் அவர் சொல்லும் போது பக்கத்து அல்லாஹ் அக்பர் நீங்களும் போய் சொல்லி கலாட்டா பண்றதில்ல. அவர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முடித்ததற்கு பிறகு மௌனமாக நாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அதே மாதிரி சொல்லணும். சில கிதாபுகளில் சூஃபியாக்கள் முஸ்தஹப்பான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நம்முடைய 2 விரலை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய பேர் வரும்போது குர்ரத ஐனி பிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே என்னுடைய கண் குளிர்ச்சி ஆகட்டும் என்று சொல்லி அதை முத்தமிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னொரு தடவை வரும்போது ஸல்லல்லாஹு அலைக யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் சொன்னதற்கு பிறகு அதே பதில் சொல்லியதற்கு பிறகு பாங்குடைய துவா இருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த துவா தெரியும்? நேரம் இல்லை நமக்கு, பாங்க கேட்கறதுக்கு நேரம் இல்லை. பின்ன போய் அதுக்கு பாங்குடைய துவா எங்க சொல்றது? பாங்கை கேட்பதற்கு நேரம் இல்லை. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா என்று சொல்லுகிறோம். நிலை நிற்கக்கூடிய இந்த அழைப்பின் ரட்சகனே அல்லாவே, ஆத்தி சய்யிதனா முஹம்மதன் அல் வசீலா என்று துவா கேட்கிறோம். யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலாவை நீ கொடு, வத்தரஜதர் ரஃபீஅத்தல் ஆலியா உயர்ந்த அந்தஸ்தை கொடு, வபஅஸுஹு மகாமன் மஹமூதா புகழப்பட்ட இடத்தில் அவர்களை நீ எழுப்பு, வர்ஸுக்னா ஷஃபாஅத்தஹு அவருடைய பரிந்துரையை கியாமத் நாளில் யா அல்லாஹ் எங்களுக்கு கொடு. இதெல்லாம் பாங்கு சொன்ன பின்னாடி சொல்லணும். இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கி உட்கார முடியாது. ஹஜ்ரத், நிறைய பொழப்பு இருக்குது. நீங்க சொல்றதை பார்த்தா பள்ளிவாசலுக்குள்ளேயே உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். அப்படி அல்ல, நேரத்தை ஒதுக்க முடியும். இப்ப இதுல நாம் கேட்கக்கூடிய இந்த வசீலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், மன் சஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்-தரஜத வல் வசீலா ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலாவையும் தரஜத்தர் ரஃபீஅ என்ற உயர்ந்த அந்தஸ்தையும் எவர் கேட்கிறாரோ கியாமத் நாளில் நான் அவருக்கு ஷஃபாஅத் என்ற பரிந்துரை செய்வது கட்டாயம் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செய்யக்கூடிய இந்த துஆ அவர்களுக்கு துஆ செய்வதல்ல, நம்முடைய அந்தஸ்து உயர்வதற்காக நாம் துஆ செய்கிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், வமன் அத்தல் மதீனா ஜாயிரன் இலைய வஜபத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா வமன் மாத ஃபீ அஹதில் ஹரமைன் புஇஸ ஆமினா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ். மதீனாவுக்கு எவர் என்னை ஜியாரத்து செய்ய வருகிறாரோ கியாமத் நாளில் என்னுடைய ஷஃபாஅத் அவருக்கு உண்டு. மக்கா மதீனா இந்த 2 ஹரமில் எவர் இறக்கிறாரோ மரணம் அடைகிறாரோ அவர் அச்சமற்றவராக எழுப்பப்படுவார். புஇஸ ஆமினன், அச்சமற்றவராக எழுப்பப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மறுபடியும் சொன்னார்கள், மாமின் அஹதின் யுஸல்லிமு அலைய இல்லா ரத்தல்லாஹு அலைய ரூஹி ஹத்தா அருத்த அலைஹி ஸலாம். என் மீது ஒருத்தர் சலாம் சொன்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுங்க, என்னுடைய சலாம். அது சலாம் சொல்லுங்கன்னு சொன்னா சில பேர் நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்க, இதான் சலாம், சலாம் சொன்னதாக சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்ற என்னுடைய இந்த சலாமை ரசூலுல்லாஹ்வுக்கு எத்து வைங்கன்னு முழுமையா சொல்லணும். அங்கேயும் சல்லு மாதிரி தான், என்னுடைய சலாமை சொல்லுங்க. என்ன சலாம் இது? அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று என்னுடைய இந்த சலாமை நபிக்கு நீ எத்தி வையுங்கள். யார் எனக்கு சலாம் சொன்னாலும் அல்லாஹ் அந்த சலாமுக்கு பதில் சொல்வதற்குண்டான சூழலை எனக்கு ஏற்படுத்தி தருகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உம்மத்துகள் சொல்லக்கூடிய சலாமை நபியிடம் கொண்டு போய் எடுத்து வைப்பதற்கும் கொடுப்பதற்கும் மலக்குகளை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். அந்த மலக்குகள் நபியிடம் கொண்டு போய் கொடுப்பார்கள். இன்னொரு ஹதீஸ் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ரூஹை அல்லாஹ் திருப்பி மீட்டுவான். அப்ப அதுல எதிர்கேள்வி வருது, அப்ப மீட்டுவானா உயிர் இல்லாம இருந்தாங்களா, மறுபடியும் மீட்டுகிறான் அப்படிங்கிறது அப்படி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துன் நபி, உயிருடன் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹுவோடு முனாஜாத், அல்லாஹ்வோடு சந்திப்பு, விண்ணுக்கு பயணம், இந்த பயணங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும்.
இடையிடையே உம்மத்துகளுடைய சலாம் வரும். இவைகளை உரிய இடத்தில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி பதில் சொல்லுவதற்கு வருவார்கள் என்பதுதான் அதனுடைய பொருளே தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயிர் இல்லாமல் இருந்து அல்லாஹ் மீட்டு கொடுத்தான் என்று அது பொருள் கொள்ளக்கூடாது என்று மிக நளினமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மன் ஸல்லா அலைஹி இந்த கபரி, என்னுடைய கபர் அருகே ஒருவர் எனக்கு சலாம் சொன்னால் சமிஅத்துஹு, அதை நான் கேட்பேன். வமன் ஸல்லா அலைஹி காயிபன் புல்லிக்துஹு, தூரத்தில் இருந்து யாராவது எனக்கு சலாம் சொன்னால் அது எனக்கு எத்தி வைக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இங்கேயும் சலாம் சொல்ல வேண்டும், அங்கேயும் சலாம் சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் உயிரற்ற ஜடம் அல்ல. துயில் கொண்டிருக்கிறார்கள், கபரிலே இருக்கிறார்கள், உயிருடன் இருக்கிறார்கள் என்றுதான் நான் நம்ப வேண்டும். அது எப்படி என்பதை நாம் யோசிக்க கூடாது. இப்ப இறந்த உடனே மையத்தை கொண்டு கபரிலே வைத்த உடனே 2 மலக்குகள் உள்ள வருவாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். 2 மலக்குகள் வந்து கேள்வி கேட்பாங்க. மன் ரப்புக்க வமா தீனுக்க வமன் நபியுக்க வமா கிபிலத்துக்கு, இப்படி எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. இவருக்கு தான் உயிர் போச்சல்ல, மறுபடியும் எப்படி உயிர் வருது, எப்படி பதில் சொல்றாரு? இது நடக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சலாமுக்கு பதில் சொல்லுவாங்கங்கிறது என்னுடைய அறிவு அது ஏத்துக்குதில்லை. நீங்க 1000 சொல்லுங்க, என்னால் அதை ஏத்துக்கவே முடியல. அப்ப அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து எடுத்துரு, அதான் அங்கிருந்து எடுத்துட வேண்டியது. அத்தையாத்திலிருந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா முஹம்மத் என்ற ஸலவாத்தை எடுத்து விட வேண்டும். அதையும் எடுக்கிறது இல்லை. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியுனா என்ன அர்த்தம்? நபியே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். அத்தையாத்தில் உட்கார்ந்துட்டு சொல்றோம் அலைக்க, உங்கள் மீது. அப்ப உயிருள்ள ஒருவருக்குத்தான் அதை சொல்ல முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த கண்ணியமிக்க அந்த உருவ தோற்றம் நமக்கு வர வேண்டும், வரணும். வந்தாதான் அவர்களுக்கு சலாம் சொன்னதாக அர்த்தம். அதை அல்லாஹ் தானே சொல்ற. நீங்க எவ்வளவு சங்கடப்படுறீங்க, ஏன் ரொம்ப வருத்தப்படுறீங்க? அல்லாஹ்வே நமக்கு சொல்லி தந்திருக்கும் போது அதை நாம் செய்ய வேண்டியதான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரும் மற்ற எல்லா நபிமார்களுடைய கபரிலும் இருக்கக்கூடிய நபிமார்கள் உயிருடன் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுக்கு போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் கபரிலே தொழுது கொண்டு நின்று கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நிகழ்வு நமக்கு மிக துல்லியமாக தெரிகிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரில் உயிருடன் இருக்கிறார்கள் என்பதற்கு ரொம்ப அதிகாரப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் இருக்கிறது. ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கெல்லாம் தெரியும். நாகூர்னிபா கூட ஒரு பாடி இருக்கிறார், பெரியார் பிலாலின் தியாக வாழ்க்கை என்ற அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கும் இல்லையா, எல்லாம் ரொம்ப கேட்போம். அந்த ஷாம் நாட்டில் தான் அவங்க இருந்தாங்க. பிலால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்ததற்கு பிறகு மதீனாவில் இருக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இல்லை, ஷாமுக்கு போயிட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்துல் முகத்தஸை வெற்றி கொண்டிருக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் சொன்னார்கள், நான் இங்குதான் அடக்கம் செய்யப்பட வேண்டும், என்னை எங்கேயும் கொண்டு போகாதீங்கன்னு சொல்லி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருந்தாங்க. பிறகு கேட்டார்கள், எனக்கு மதீனாவுக்கு போக வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதெல்லாம் ஷரியத்தில் இல்லாதது, பித்அத் ஷிர்கையெல்லாம் செய்யாதீங்க, போகாதீங்கன்னு சொன்னாங்களா? இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, என்னுடைய சலாமை நீங்கள் நபிக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து ஊர் மக்கள் எல்லாம் கூடினார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, நபியினுடைய பேரப்பிள்ளைகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அருட்செல்வங்கள் 2 குழந்தைகளும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடித்து நீங்கள் பாங்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அல்லாஹு அக்பர். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு பாங்கு சொல்லவே இல்லை. இது சரித்திரம். அவர்கள் எப்ப மரணம் அடைந்தார்களோ அதற்கு பிறகு எங்கேயும் பாங்கு சொல்லவில்லை. இப்போது முதல் முறையாக மதீனாவிலே வந்து பாங்கு சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர் என்று சத்தம் சொல்லும் போது அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லோரும் அலை மோதி எல்லோரும் அழுகின்ற ஒரே குரல் கேட்கிறது.
அடுத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் போதும் ஒரு சத்தம் பள்ளிவாசலில், அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அதை சொன்னதற்கு பிறகு அவரால் அதை பூர்த்தி செய்ய முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த பெயர் வந்தவுடனே அப்படியே அவர்கள் நிறைவு செய்ய முடியாமல் நிலை குறைந்து போனார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொண்டிருக்கக்கூடிய அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடம் சாதாரணமான இடம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்காவிலும் மதீனாவிலும் இறுதி நாள் நெருங்கும் போது தஜ்ஜால் வந்து குழப்பம் செய்வான், மக்காவுக்குள்ளாலையும் மதீனாவுக்குள்ளாலையும் தஜ்ஜால் உள்ளே வர முடியாது, மலக்குகள் புடை சூழ்ந்த இருந்து கொண்டிருப்பார்கள், எனவே எந்த சந்து பொந்திலும் தஜ்ஜால் உள்ளே வர முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக அற்புதமான ஒரு இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்துதான் எழுப்பப்படுவார்கள் என்ற அற்புதமான ஒரு இடமாக அந்த இடம் அமைந்திருக்கின்றது என்பதையும் நான் நினைவிலே கொள்ள வேண்டும். அதுபோலதான் கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய கிறிஸ்துவ பாதிரியாக இருந்து அந்த வேதத்தை நல்லா தெரிந்தவர். இப்ப பைத்துல் முகத்தஸ் வெற்றிக்கு பிறகு ஹஸரத் கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் நாயகத்திட்ட வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவே கேட்கிறாங்க, யாருகிட்ட? புதுசா இப்ப இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார், அவருக்கு இஸ்லாமை பத்தி சொல்லிக் கொடுக்கணும், நிறைய விஷயங்களை பேசணும். உமர் ரலியல்லாஹு என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, قال له هل لك ان تسير معي الى المدينه وتزور قبر النبي وتتطمع بزيارته ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செய்து அவருடைய கபரை தரிசனம் செய்வதற்கு மதீனாவுக்கு என்னுடன் நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்கும் போது, ஆம் நானும் வருகிறேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்து 2 பேருமாக மதீனாவுக்கு போனார்கள். புதிதாக இஸ்லாமுக்கு வந்த கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு மௌலூது கிதாபில் கூட வரும், கஅபுல் அஹ்பார் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் நபியினுடைய சிறப்பை என்று வரும். அந்த கஅபுல் அஹ்பார் பெரிய அறிவாளி, இஸ்லாமிலே வந்தவர். அவரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவுக்கு போன உடனே கடை தெருவுக்கு போகவில்லை. ஹதீஸில் வருகிறது, லம்மா கதிம உமரு அல் மதீனா அவ்வலுமா பதஅ பில் மஸ்ஜித் வஸல்லமா அலா ரசூலில்லாஹ். போன உடனே மஸ்ஜித் நபவிக்கு போனார்கள், 2 ரக்காத் தொழுதார்கள், நபிக்கு சலாம் சொன்னார்கள். இதைத்தான் மதீனாவில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதலில் செய்தது என்பதைத்தான் நமக்கு ஹதீஸுகள் நமக்கு எடுத்து சொல்கிறது. அப்ப மதீனாவுக்கு ஹஜ்ஜுக்கு போகும்போது சில பேர் எடுத்த உடனே மதீனாவுக்கு போறாங்க, 2வது ஹஜ் செய்ய வர்றாங்க. இது எப்படி கூடுமா என்பதை பற்றி மார்க்க நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது தவறில்லை, கூடும், சூழ்நிலையை பொறுத்து அது செய்யப்படுகிறது. முதல்ல மதீனாவுக்கு போயிட்டு 2வது ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்கிறார்கள், அதுவும் கூடும். ஆனால் சரியான முறை முதலில் ஹஜ் செய்ய வேண்டும், அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்ய வர வேண்டும். இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு விஷயம். இன்னும் நமக்கெல்லாம் ஒன்று தெரிந்தது, அதை மட்டும் இப்போது சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து சொர்க்கத்தில் வச்சிருந்தான். ஒரு மிஸ்டேக் நடந்தது, அது தவறு என்று சொல்லக்கூடாது. நிறைய பேர் ஆத நபி தப்பு பண்ணி அவர் தௌபா செய்து நாமெல்லாம் பூமிக்கு வந்துட்டோம், எல்லாரும் சொர்க்கத்தில், நம்மளாம் சொர்க்கத்தில் இருப்போம்னு சொல்லி நம்மளே சொல்லிக்கிறது. சொர்க்கத்துக்கு சீக்கிரம் போற மாதிரி, ஏன்னா அங்கே டிக்கெட் அடிச்சு வித்துட்டே இருக்கிறாங்களே சீக்கிரம் போறதுக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நபிமார்களாக இருந்தாலும் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலோ ஹதீஸிலோ தவறு என்று சொல்வது நாம செய்யக்கூடிய தவறு மாதிரி அல்ல. அந்த தவறோட ஒப்பிடாதீங்க, அப்படி எல்லாம் தவறு. அந்த அல்லாஹுவுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நெருக்கம், அந்த நெருக்கத்தில் சின்ன விரிசல், அது சரியாயிடும், அது சரி பண்ணி விடுவோம். அதே மாதிரி தான் இந்த குறிப்பிட்ட கனியை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி சாப்பிட்டார்கள். அதை அல்லாஹ் ஹத்தா என்று சொல்லுகிறார். ஹத்தாவுக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. தவறுதலாக செய்வதற்கு தான் ஹத்தான்னு சொல்லுவாங்க. அம்து என்று சொன்னால் வேணும்னு பண்றது. ஹத்தாக நடந்த இதற்காக அவர்கள் என்ன துவா கேட்டார்கள் ஹவ்வா அம்மாவோடு? நாம் இப்போ அதை கேட்டிருக்கிறோம். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. இந்த தௌபா செய்யும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரப்பி அஸ்அலுக பிஹக்கி முஹம்மத்
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹக்கை கொண்டு, யா அல்லாஹ், உன்னிடம் நான் கேட்கின்றேன், என்னுடைய பாவத்தை நீ மன்னிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். யார்? ஆதம் நபி. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், வ கைஃப அரஃப்த முஹம்மதா வலம் அஹ்லுக்கு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க எப்ப தெரிஞ்சீங்க? அவங்களை இன்னும் நான் படைக்கவே இல்லையே. அப்படிங்கும்போது அப்ப சொன்னாங்க, யா ரப்பி லம்மா ஹலக்தனி பியதிக, உன்னுடைய திருக்கரத்தால் என்னை படைத்து, வ நஃபக்த ஃபிய்ய மின் ரூஹிக, உன்னுடைய ரூஹை என்னிலே ஊதி, ரஃபஅத்து ரஅசி, அப்படி உயிர் பெற்ற உடனே தலையை உயர்த்தி பார்த்தேன். முதலில் நான் பார்த்தது அர்ஷுனுடைய தூண்களில் எழுதப்பட்ட வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் நான் பார்த்தேன். அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னுடைய பெயரோடு, லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற பெயரை சேர்த்த வேண்டும் என்றால் உனக்கு பிரியமானவரைத்தான் நீ சேர்த்து இருக்க முடியும். அதனால் தான் நான் கேட்கிறேன் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொன்னான், சதக்த யா ஆதம் இன்னஹு லஅஹப்புல் ஹல்கி இலைய, படைப்புகளில் எனக்கு ரொம்ப பிரியமானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவருடைய ஹக்கை கொண்டு நீங்கள் கேட்டதினால் ஃபக்கத் கஃபர்து லக, உங்களுக்கு பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். அது மட்டுமல்ல, வலவுலா முஹம்மதுன் லமா ஹலக்துக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் உங்களையே நான் படைத்திருக்க மாட்டேன். இன்னொன்று வரும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் லமா ஹலக்துல் அஃலாக், இந்த கோலங்களே இருக்காது என்று சொன்னதாக ஒரு வரலாறு. நிறைய எல்லாம் ஹதீஸுகள் ஏகப்பட்டவைகள் இருக்கிறது. தபரானி, புகாரி, முஸ்லிம் எல்லாவற்றிலும் இருக்குது. எல்லாத்தையும் அப்படி ஒரு அமுக்கி எல்லாம் பலவீனமான ஹதீஸு. அந்த அறிவிப்பாளர் சரியில்லை, அவருக்கு நோய் வந்திருக்குது, அவர் ஒரு மாதிரியானவர், பாருங்க இப்படி சொல்ற, இப்படி பாட்டு பாடியே கெடுத்து மக்களை குடிச்சவராக்கி இந்த மாதிரி ஹதீஸுகளை இப்ப நம்ம சொல்லும் போது அவங்க யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அடுத்த வாரம் கூட்டம் நடக்கும். அவர் சொன்ன எல்லா ஹதீஸுமே பலவீனமானது, பலவீனமான ஹதீஸ். நீங்க உடனே பலவீனமான ஹதீஸியா, இவ்வளவு பலமா அவர் சொன்னாரு என்று நீங்கள் திருப்பி நம்மளை தாக்குவீங்க தெரியாம. அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, உண்மை இதுதான், பலவீனம் என்பதுதான் உண்மை. பலமான ஹதீஸ்னு அவர் சொன்னார் பாருங்க, அது சரியில்லை என்ற மனநிலைக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பித்து பிடித்தவர்களுமாய் போயிட்டு இருக்கிறோம். ஆப்போசிட்டா என்னன்னு சொல்றாங்களோ அதை உடனே நம்புறதுங்கிறது மனித இயல்பு. குடும்பத்திற்குள்ள பிரச்சனை நல்லா போயிட்டே இருக்கும், எவனாவது ஒருத்தர் உள்ள பூந்து குசும் பண்ணி விட்டு போயிடும். அங்க குடும்பம் அப்படியே ஃபயர் ஆயிடும், எல்லாம் நாரி போயிடும், இவன் பாட்டுக்கு எங்கேயாவது போயிடும். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நல்ல இடம், நல்ல மஜ்லிஸ் கெடுப்பதற்கென்றே சில பேர் இருக்கிறார்கள். அதே மாதிரி தான் சமுதாயத்தில் ஊடுருவி, இப்ப மட்டுமல்ல, இவர்களை பழைய காலத்தில் நிறைய இதே மாதிரி இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களை எல்லாம் முஸ்லிம்கள் சேர்க்கல பக்கத்துல. இன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து நடந்துக்குங்க. எல்லாம் நமக்குள்ள எதுக்குங்க பிரிவு? சுன்ன ஜமாத்து, ஜாக்கு போக்கு, அது இதை நல்லா எதுக்கு நம்ம சொல்லலாம்? நம்ம எல்லாம் முஸ்லிம்கள். முஸ்லிம் தான் யார் இல்லைன்னு சொன்னா, கவர்மெண்டுடைய அத்தாரிட்டியில் நீங்க முஸ்லிம்ங்க தான் இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் முஸ்லிம் என்றால் உண்மையான முஸ்லிமாக இருக்க வேண்டும், மூமின் என்றால் உண்மையான மூமினாக இருக்க வேண்டும். அப்படி அல்லாதவர்களை பிரித்து வைத்தார்கள் நம்முடைய முஸ்லிம் சமூகம். ஷியா இருக்கிறாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, தனி பள்ளி, தனி இடம், அவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க பாட்டுக்கு அவங்க போறாங்க. காதியானின்னு ஒரு குரூப் நடக்கிறான், அவன் இஸ்லாத்திலேயே கிடையாது. இப்படி எல்லாம் இருக்கும்போது இப்படி ஏருக்கு மாறாக பேசக்கூடியவர்களையும் செய்யக்கூடியவர்களையும் ஏன் பக்கத்தையே வச்சிருக்கிற? நிறைய ஜமாத்துல மகாசம் மெம்பர்கள் பூரா அவங்க தான். இன்னும் 10 வருஷம் போனா சுன்ன ஜமாத்துக்கெல்லாம் அவுட்டு, எல்லாம் புதுசா வந்து ஜமாத்தை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ள சென்ட்ரல் சர்க்கார் வக்ஃப் போர்டுல இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான். அவ்வளவுதான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அல்லாஹ் வேற எதிரி கையிலேயே கொடுத்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போறான், இவனுக்கு பள்ளியை பிடிக்கிறதுக்கு முன்பு. எனவே ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஈமானுடைய விஷயம். நம்முடைய சொந்த காரியம் அல்ல, வியாபார பிசினஸ் கிடையாது. மௌத்தாகிற வரைக்கும் இந்த ஈமான் நம்முடன் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய சித்தாந்தம், கொள்கை, சிந்தனை, இதை எதுவுமே நம்மிடம் இருக்கக்கூடாது. இஹ்லாஸான முறையில் அல்லாஹுவை நம்பி இருக்கிறேன், அல்லாஹு ஒருவன் தான், அவனுக்கு இணை துணை இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழை, கண்ணியத்தை, கௌரவத்தை எவனாவது கொச்சைப்படுத்தினால் கூட்டம் போட்டு சவுண்ட் விடுறீல்ல, ரம்பிகளாரை காவலப்படுத்தி விட்டு நீ உள்ளுக்குள்ளேயே கலாட்டை பண்ணி காவலப்படுத்துறிய, அதை விட அவன் பரவாயில்ல போல தெரியுது. அவன் காவல்படுத்தினாலும் ஓப்பனா பேசுறான்,
நம்ம சட்ட ரீதியை எதிர்கொள்ளலாம். ஒன்றும் பண்ண முடிய மாட்டாங்க. காலுக்குள்ளேயும் சுற்றி சுற்றி வர்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிய மாட்டாங்க. வேட்டிக்குள்ளே இருக்கிறாப்பில்ல, ஜுப்பாக்குள்ளே இருக்கிறாப்பில்ல, சட்டப்பைக்குள்ளே இருக்கிறாப்பில்ல, எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மகாசபை ஜமாத்துகள் பூரா என்ன செய்யணும் தெரியுமா? உங்க பைலாவில் எழுதி கொள்ள வேண்டும். எங்களுடைய பள்ளி அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய பள்ளி. இந்த பள்ளியிலே ராத்தி போதுவோம், மௌலூத் ஓதுவோம், திக்ரு செய்வோம். இதெல்லாம் நீங்க பைலாவில் வச்சு ஒரு லாயரை வச்சு கோர்ட் மூலியமா உங்க பைலா வச்சீங்கன்னா பள்ளி நாளைக்கு பாதுகாக்கப்படும். இல்லைன்னா எல்லாம் உள்ள பூந்துருவாங்க. ரெடியா இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவ்வளவு சீக்கிரம் நடக்காது சொல்றேன். இருந்தாலும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். காலம் ரொம்ப மாறிக்குது. பொள்ளாச்சியாவது பரவாயில்ல, எங்க கோயம்புத்தூர் இருக்கிறது இன்டர்நேஷனல் மர்கசுல் ஃபித்னா, ஃபித்னாவுடைய கேந்திரமே நம்ம ஊர் தான். அந்த ஊர்ல இருந்து சமாளிச்சுட்டு இருக்கிறோம். எல்லாரும் துவா செய்யுங்க. அல்லாஹ் போதுமானவன். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வை தெரிந்து அல்லாஹுவை புரிந்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நட்பு கொண்டு பாசம் கொண்டு அந்த பாசத்தின் மூலமாக அல்லாஹுவின் பேரருளையும் அவனுடைய பேரன்பையும் பெறக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்ல நாயன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த விழாவை, இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சின்னப்பள்ளி ஜமாத்தினுடைய நிர்வாகிகள், குறிப்பாக அருமை சகோதரர் ஹுசைன் சாஹிப் அவர்களோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுன்னத் ஜமாத் அடிப்படையில் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறது ரொம்ப. கோயம்புத்தூரில் ஒரு 90% பள்ளிகளில் மௌலது ஓதுறதில்லை. ஓப்பனாக சொல்கிறேன். 10% பள்ளி. பொள்ளாச்சி நிலைமை என்னன்னு தெரியல. இங்கே மௌலது ஓதி இருக்கிறாங்க. நிறைய இடங்களில் மௌலது ஓதுறதில்ல, ஓத வேண்டாம், வேண்டியதே இல்லைங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அது ஷிர்கு, பித்அத்து, தப்பு என்று சொல்லி பிரச்சாரம் செய்யப்பட்டது. வீடுகளில் அறவே கிடையாது. அஜர்த்துமார்களுக்கு துவா பாத்தியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சது. எல்லாம் நம்ம காலத்தில் நம்ம கலீலன்னு சிரிக்கிறார். அவர்கள் நம்ம தகப்பனாருடைய மாணவர். அவங்க வீடுகள்லையெல்லாம் கோட்டமேட்டில் எல்லாம் 12 நாள் வீடுகளில் மௌலூது ஓத முடியாமல் திணறி இருக்கிறேன் நான். என்னுடைய அந்த சர்வீஸில் 78 எல்லாம் இருக்கும்போது ஓத முடியாது நம்மளால. அவ்வளவு நைட்டு வரைக்கும் ஓதுவோம், விடிய விடிய ஓதுவோம். 12 நாள் எல்லா வீட்லையும் ஓதுவாங்க. இப்ப ஒரு நாள் ஓதுவது கூட கிடையாது. மௌலூது ஓதக்கூடாது, குரான் ஓதுனா போதும், மௌலூது ஓதக்கூடாது. அப்ப குரான் ஓதலாம், மௌலூது ஓதக்கூடாது. ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லக்கூடாது. மௌலூதுல என்ன ஓதுறோம்? மௌலூதை ஓதுகிறோம். இடையில என்ன சொல்றோம்? ஸலவாத்தை தானே சொல்றோம். ஸல்லல்லாஹு 3 தடவை ஸலவாத். ஒரு 20 பைத்து வருதுன்னு வைங்க. 20 பைத்துக்கு 3 ஸலவாத்துனா பைத்து 3 எவ்வளவாச்சு கணக்கு போடுங்க. மொத்த 300 ஸலவாத்து சொல்றான். இது செய்யக்கூடாது என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்கின்றது? எனவே மௌலிது ஷரீஃபை ஓதுங்கள், நபியினுடைய புகழை பாடுங்கள். அதன் மூலமாக அல்லாஹுவின் பேரருளை எல்லாம் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.